ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி கனடாவில் ஃபஸ்ட் டே ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. டொரண்டோ சிட்டியில் இன்றைக்கி தாங்க ஓப்பன் பண்ணுறாங்க. கனடாவில் எப்போவுமே ஜூலை ஆகஸ்ட்டில் தான் 2 மாதம் லீவ் கிடைக்கும். செப்டம்பரில் ரீஓப்பன் பண்ணுவாங்க. சர்வேஷ் வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா கிரேட் 3 போகிறாங்க. இப்போ தான் ப்ரீகேஜியில் கொண்டு போய் ஸ்கூலில் விட்ட மாதிரி ஞாபகம். அதுக்குள்ளே 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டான். எவ்வளோ சீக்கிரம் வருஷம்லாம் போகுதில்ல. 2 மாதமாக இதுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த நாளுக்காக தான் எப்போ தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ரொம்ப டார்ச்சர் 2 மாதமாக. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் வேணும்னு முன்னாடி நாளே சொல்லிட்டான். ப்ளஸ் தக்காளி தொக்கு பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் குட்டி குட்டியாக சப்பாத்திலாம் போட்டு கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி தக்காளி தொக்கு ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்திலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லஞ்சுக்கு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டரை தடவிட்டு சுட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காஞ்சி போகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் லஞ்ச் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 11:30க்கே சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் அந்தளவுக்குலாம் காஞ்சி போகாது. அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸும் 2 குக்கீஸும் வச்சுருக்கேன். என்ன தான் ஃப்ரூட்ஸு லஞ்செலாம் வச்சாலும் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அவனுக்கு வேணுங்க. முறுக்கு, குடல், பிஸ்கெட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பான். எப்போவுமே லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவன் கையில் கொடுத்துருவேன். நம்ம எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டே தான் இருப்பான். ஒரு அரை மணி நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கே. சர்வேஷுமே பார்த்திங்கன்னா எப்படா ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு தான் காத்துட்ருக்காங்க. கனடாவில் பெருசாக படிக்கிறதே எழுதுறதுலாம் இருக்காது. போனால் ஃபுல் டைம் விளையாடுறது தான். அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவனுக்கு புதுசு தான் எல்லாமே. புது பேகு, லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே புதுசுங்காட்டி அதை எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இந்த பேக் பார்த்திங்கன்னா நான் இந்தியாவை போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்ததுங்க, தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு அட்ரஸும் என்னோடதும் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பரும் எழுதி ஒரு சீட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா க்ரையான்ஸ் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். பென்சில் அதெல்லாமே ஸ்கேலு, ரப்பர் எல்லாமே தனியாக வச்சுருக்கேன். இதெல்லாமே ஸ்கூல்லேயே தருவாங்க. இருந்தாலும் நான் ஒன்று பேக்கில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா பெருசாக புக்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஸ்கூல்லேயே எல்லாமே எழுத வச்சு படிக்க வச்சு அனுப்பிடுவாங்க. ஹோம் ஒர்க்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஏதாவது கொடுத்து விட்டோன்னா ஒரு சிங்கிள் ஷீட் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, சன்ஸ்க்ரீனு, கேப்பு, சாக்ஸ் இந்த மாதிரிலாம் தான் கொடுத்து விட சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும்தான் பேக்கில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலேருந்து போட்டு போகிற ஷூவை ஸ்கூலுக்குள்ளே போட்ட முடியாது. இன்டோர் ஷூஸும் தனியாக இருக்கும். அது தனியாக கொடுத்து விட சொல்லுவாங்க. அந்த ஷூ ஸ்கூல்லேயே வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சங்காட்டி பேக் அப்படியே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அவனுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே அமைஞ்சிருச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே நம்ம எவர் சில்வராக இருந்தால் 2-3 வருஷம் தாங்கும். இங்கே கிடைக்கிற மெட்டீரியல்லாம் 1 வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது. எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நம்ம வருஷம் புதுசு வாங்கி தான் ஆகணும். ஸோ அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே லஞ்ச் பாக்ஸும் வாங்கி எல்லாமே கொடுத்து விட்டாச்சு. ஜாலியாக சார் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார். ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா மற்ற எல்லா வீட்டு வேலையும் முடிச்சுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் போகும்போதே சொல்லிட்டு போயாச்சு, வெண்டைக்காய் குழம்பு தான் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு வச்சு கீரை பொரியல் தாங்க பண்ண போகிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான். ஆக்சுவலி இங்கே வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இருக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா இந்தியன் கிராசரி ஷாப்பில் தான் நம்ம ஊர் வெண்டைக்காயெலாம் கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம ஊர் காய் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா ஆகும் வேகிறதுக்கு. ப்ளஸ் அதனால் நான் புளிக்குழம்புலாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதக்கிடுவேன். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறமா குழம்புல போடுறது. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இல்லாட்டி ஒரு மாதிரி சவக்குங்கிற ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பொரியலுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை தான். அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம கீரைக்கு கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்க மாட்டேன். தேங்காய் எண்ணெயில் பச்சை மிளகாவும் வெங்காயமும் வதக்கிட்டு கீரையை கட் பண்ணி போட்டு சேர்த்துருவேன். கீரை கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கிடுவேங்க. அவ்வளோதான் கீரை பொரியலை. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, தேங்காய், ஜீரகம், மிளகு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் இவ்வளோதாங்க. இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு சூடாறினதுக்கப்புறமா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது புளிக்குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம புளியை பொறுத்து தான் நம்ம அதிகமாக சேர்க்குறதோ கம்மியாக சேர்க்குறதோ. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கருப்பு புளி தான். கம்மியாக போட்டாலே அதோடய டேஸ்ட்டு புளிப்பு தன்மையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் புளியாக இருக்கீங்க அப்படின்னா
ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் புளி வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சைட் பை சைடில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் வச்சு விட்டுட்டேன். எனக்கு பெருசாக முட்டையெல்லாம் பிடிக்காதீங்க, அதனால் அவங்க 3 பேர்த்துக்கு மட்டும் எப்போவுமே வந்து பாயில் பண்ணி கொடுத்துடுவேன். வெண்டைக்காவை நல்லா புளி தண்ணியில் கொதிக்க விட்டுறணுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு ஃபேன்ஸ் தான் நிறைய பேர். என் வீட்டில் அவரும் சரி, சர்வேஷ்க்கும் சரி, மித்துலுக்கும் சரி புளிக்குழம்புன்னா அவ்வளோ ஒரு இஷ்டம். சாம்பார் பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க, இருந்தாலும் அதுவும் நல்லா சாப்பிடுவாங்க. மற்றபடி பச்சைப்பயிறு இதெல்லாமே கடைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதை தீர வைக்கிறதுக்குள்ளேயுமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெதர் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதனால் மித்துல் குட்டியை பால்கனிக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படியே வேடிக்கை காமிச்சு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஆகும் அவனுக்கு சாப்பாடு ஊட்ட வைக்கிறதுக்கு. அவனை சாப்பிட வச்சதுக்கப்புறமா தூங்க வச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து லஞ்சு வந்து சாப்பிட்ருந்தேன். ஒரு சிலர்லாம் வந்து ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, வீட்டில் இருக்கிற செடியை பற்றி சொல்லுங்கள், கார்டன் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற இந்த செடியெல்லாம் தாங்க இருக்குது. இந்த பாட் ஸ்டாண்ட் வந்து தெமோ அப்படிங்கிற ஆப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பால்கனி ஓரளவுக்கு பெருசு தான். பட் இந்த செடியெல்லாம் நம்ம ஸ்டாண்டில் வைக்காமல் கீழே வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணிடுது. குட்டீஸ்க்கு வந்து விளையாடுறதுக்கு அவ்வளோ இடம் இல்லை. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வின்டரில் நம்ம செடியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும். இந்த பாட் ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும். கம்மியான இடத்துல எல்லா செடியும் வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இந்த லிங்க் வேணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கற்பூரவள்ளி செடி. இதுக்கு நிழல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. அவங்க எப்படின்னா அவங்களோட கட்டிங்ஸ் எடுத்து வேறு பாட்டில் வச்சு வேறு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பெரிய செடியாக தான் கொடுத்தாங்க. நான் இந்த பாட்டில் வச்சதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருச்சுங்க. இதுலேருந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் திருப்பி கட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன், யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வின்டர் டைமில் சளி இருமல்லாம் வந்துச்சுன்னா இங்கே அதிகமாக மெடிசன்ஸ்லாம் கிடைக்காது இல்லையா, இந்த மாதிரி கஷாயம் போட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா எங்கிட்ட இன்டோர் பிளான்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இப்போது வின்டர் டைமில் நம்ம நார்மலாக ரோஸ் செடி பூச்செடிலாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வச்சாலும் பூக்காது. இன்டோர் பிளான்ட்ஸ் தான் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஸோ இது எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் வெரைட்டி தாங்க. இதெல்லாமே வந்து நான் ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். ஒரு சில இடத்துல நம்ம க்ராசரிஸ்லாம் வாங்க போவோம் இல்லைங்களா, எல்லா கடைகள்லையுமே செடி வந்து வச்சுருப்பாங்க. சம்மர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அந்த செடி எல்லாமே வாங்கிட்டேன். அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா செடியுமே ஒரு $5-6 தான் இருக்கும். நான் கட் பண்ணி அதிகமாக வந்து பதியம் போட்டு வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எல்லோ கலர் ரோஸ் செடிங்க. ஃபஸ்ட்டு பூக்கும்போது இந்தமாதிரி டார்க் எல்லோவாக இருக்கும். நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி லைட் எல்லோவாக ஆகிடுங்க. இது மட்டும்தான் எங்கிட்ட இருக்கிற ஒரு காஸ்ட்லியான செடின்னே சொல்லலாம். ஒரு $11 கொடுத்து வாங்கினேன். ரொம்ப பெருசாக இருந்த செடி 2ஆக பிரித்து நான் 2 பாட்டில் தனித்தனியாக வந்து வச்சுருக்கேன். இது வந்து செவ்வந்தி பூங்க. இது வந்து ஆரஞ்சும் எல்லோவும் 2 ஒட்டுக்காக வச்சுருக்கேன். இப்போ ஆரஞ்சில் பூ இல்லை, எல்லோவில் மட்டும்தான் இருக்குது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சம்மர் முடியுது இல்லைங்களா, அதனால் பூவோட சைஸும் கம்மியாயிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட்டோட ஒரு வெரைட்டி தான். சைடில் மட்டும் ஒயிட்டாக இருக்கும், மற்ற எல்லோவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொடி வெரைட்டி தாங்க இருக்குது. இது பிளாஸ்டிக் மாதிரியே இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா செவ்வந்தி தான். இப்போது வந்து பார்த்திங்கன்னா கனடா இப்போ ஃபால் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி செடிங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். வரலட்சுமி பூஜைக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே டெய்லியும் நிறைய பூ பூக்குது. ஸோ சாமிக்கு வைக்கிறதுக்கு பூக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ரோஸ் தான். யாருக்கு தான் பிடிக்காது ரெட் ரோஸு. நல்லா ஒரு பட்டர் ரோஸ் மாதிரிங்க. நல்லா குட்டியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஊட்டி ரோஸ் மாதிரி இருக்கும். நல்லா விரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த குட்டி குட்டி பட்டன் ரோஸ் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா புதினா, வீட்டில் வாங்குகிற புதினா செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா காம்பெல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருவேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக புதினாவே வாங்குறது இல்லைங்க. நிறைய புதினா வீட்டிலே கிடைக்கிது எனக்கு தேவையானது எல்லாமே. அப்புறமா மணி பிளான்ட்டு, 2 மணி பிளான்ட் ஒரே பாட்டில் வச்சுருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா லைட் க்ரீனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனு. எனக்கு என்னோடய ஃபேவரட்டான செடின்னு சொன்னிங்கன்னா அது மணி பிளான்ட் தான். வீட்டில் எங்கே பார்த்தாலும் மணி பிளான்ட் இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி மணி பிளான்ட் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாடாமல்லிங்க. வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. என்ன சொல்கிறது, ஒரு வாஸ்து செடியும் கூட. கண்டிப்பாக என்ன செடி இருக்கோ இல்லையோ இது கண்டிப்பாக வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி. இங்கேயே கனடாலேயே வாங்கினது தாங்க. நல்லா ஒரு கொடி மாதிரி வளருது. நம்ம ஊர் துளசி மாதிரி இல்லை. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. நல்லா வளர வளர கட் பண்ணி காய வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறது. இப்போ வின்டர் டைமில் கஷாயம் காய்ச்சி கொடுக்கறக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ரோஸ் தான். இதுவுமே ஒரு பட்டன் ரோஸ் தாங்க. நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3, 4ன்னு பூக்குதுங்க. இதுக்கு நான் ஸ்பெஷலாக என்ன உரம் போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முட்டை வேக வைக்கிறேன் இல்லைங்களா, அந்த தோல் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வாழைப்பழ தோல் இதெல்லாமே காய வச்சு பொடி பண்ணி போடுறேன். இதுதான் உரம்னு யூஸ் பண்ணுறது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ் தான். நல்ல ஒரு பெரிய புல்லு மாதிரி இருக்கும். இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டமாக குச்சி குச்சியாக வளர்ந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதில் வந்து வருது. நான் அதை எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். தண்ணியில் போட்டு வச்சு என்னாச்சுன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக வேர் வந்துருச்சு. இப்போ இது நம்ம வேறு பாட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த செடி மாதிரியே இதுவும் நல்லா பெருசாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்று கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாட்ஸில் வச்சுட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10, 15 இருக்கும். இது எல்லாமே அந்த பெரிய செடியில் வந்தது தாங்க. கொடி மாதிரி வளர்ந்துச்சு. எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். இனிமேல் ரொம்ப பிடிச்சிருங்க. மணி பிளான்ட்டுக்கு அடுத்தது இந்த செடி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஜகஜான்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக அழகாக வளருது இந்த செடி. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் தாங்க. இது நான் வாங்கிட்டு வந்து வச்சது வந்து இப்படியே தான் இருக்குது. இது வாடவும் இல்லை, வளரவும் இல்லை. இது என்ன செடின்னு எனக்கு புரியல. நான் வாங்கிட்டு வரும்போது ஒரு மாதிரி லைட் க்ரீனாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டார்க் க்ரீன் ஆகிருக்கு, அவ்வளோதான். கிட்டத்தட்ட இந்த செடியெல்லாம் வாங்கி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 மாதம் இருக்கும். மற்றது எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. அந்த செடி மட்டும்தான் அப்படியே இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ் தான். எனக்கு இதில் பேர்லாம் தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு கம்யூனிட்டி ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதில் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார். இத்தினோண்டு தான் கொடுத்தாங்க. அது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இந்த ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லோ ரோஸ் செடி, அது கூடயே வந்தது தான். பெருசாக ஒரே பாட்டாக இருந்துச்சு, ஒரே செடியாக இருந்துச்சு. 2ஆக பிரித்து நான் 2 பெரிய பாட்டில் வச்சுட்டேங்க. இப்போ தனித்தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பூ பூக்கும். இங்கே இருக்கிற நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் செடிலாம் நிறையா வீட்டில் வச்சுருப்பாங்க. அப்படியே கொத்து கொத்தாக பூக்கும். அந்த மாதிரி வெரைட்டி தான் இது. ஸோ அதனால் நிறைய பூ வேணும் அப்படிங்கிறதுனால 2லேயும் பிரித்து வந்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு வாழை இலை மாதிரி இருக்கிற ஒரு செடிதுங்க இது. இதுக்கு பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்குது. எங்கள் அப்பார்ட்மெண்ட் கேரேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது ரொம்ப காஞ்சு போய் வேறு தொட்டில் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், வேர் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு செடி மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த பாட்டில் வச்சேங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இலை விட்டுருக்கு. 2 மாதம் ஆச்சு இந்த இலை விட்டுறதுக்கு. இப்போ 2வது இலை வரப்போகுது. எனக்கு இது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, அது காஞ்சு போய் அப்படியே கராஜில் போட்டிருந்தாங்களே, இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த செடி பார்க்கும்போது எல்லாமே. என்ன மாதிரி யார் பிளான்ட் லவர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எனக்கு அப்படியே செடின்னா அவ்வளோ உயிருங்க. நிறைய செடி வளர்த்தணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. இப்போ இருக்கிற இடத்துல இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு வளர்த்திட்ருக்கேன். எனக்கு தெரியல வின்டரில் என்னென்ன செடி என்னால் காப்பாற்ற முடியும், அடுத்த சம்மர் வரைக்கும் என்னால் கொண்டு போக முடியுமான்னு தெரியல. வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா மெத்தில் குட்டிருந்து காப்பாற்றுறது கஷ்டம். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இல்லை நான் டவுனாக இருக்கேன் அப்படின்னா அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா இந்த பால்கனி தான். இந்த செடியை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி மனசே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.